லாக்அப் டெத்தால 24 பேர் இதுவரைக்கும் இறந்துருக்காங்க. நீங்க ஒரே ஒரு அஜித் குமாரோட குடும்பத்தை மட்டும் போய் பார்த்துட்டு, அவங்கள்ட்ட மட்டும் சாரி கேட்டுட்டு, அவங்களுக்கு மட்டுமே நிவாரண உதவி பண்றீங்களே, முதல்வர் அவர்களே! அந்த 24 குடும்பங்களுக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணீங்க? 24 பேர்ட்ட நீங்க சாரி கேட்டீங்களா? அப்படின்லாம் வந்து மிக கடுமையாக வந்துட்டு இத சொல்ற மாரி இந்த ரொம்ப கடும் கோபத்தோடு கோபத்தோடு அப்படியே கண்கள் சிவக்க இருக்கிறார் விஜய் அப்படிங்கிற மாரிலாம் வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அவரோட பேச்ச வந்து பிரம்மாண்டப்படுத்தி காட்டியிருந்தாங்க. அதே விஜயிடம் கேட்கறக்கு நம்மளும் நெறைய கேள்விகள் இருக்குது. இப்ப ஆன்லைன் சூதாட்டத்தால இதுவரைக்கும் வந்து 89 பேர் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இது வந்து அ கடந்த மே மாதம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கொடுத்த டேட்டா தான் 89 பேர் இதுவரைக்கும் ஆன்லைன் சூதாட்டத்தில் பலியாகியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப 89 பேர் பழிக்கு வந்துட்டு விஜய் என்ன பதில் சொல்லப் போகிறார்? ஏன் விஜய கேட்குறோம்னா, விஜய்க்கு பின்னாடி இருக்கிற பேக் போனா இருந்துகிட்டு விஜயோட கட்சிக்கு செலவழிக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அந்த ஆன்லைன் சூதாட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர். அந்த பணத்தை தான் செலவழிக்கிறாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆன்லைன் லாட்டரி மார்ட்டின் அவர்கள். அவர்களுடைய மருமகன் தான் ஆதவ் அர்ஜுனா. அவரோட பையன் அங்கிட்டு புதுச்சேரியில போய் அரசியல் பண்ணியிருக்காரு. அவரோட மருமகன் இங்க தமிழ்நாட்டுல அரசியல் பண்றாரு. அவருக்கு வந்து விஜய் வந்துட்டு அடைக்கலம் குடுக்குறாரு. என்னோட பிராண்ட், என்னோட நேம நீ யூஸ் பண்ணி உங்களோட பிசினஸுக்கு வந்துட்டு டெவலப் பண்றதுக்கு வந்து என்னோட கட்சிய யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட கட்சிக்கு நீங்க செலவழிங்க. நான் இந்த தேர்தல் வரைக்கும் இந்த கட்சிய நான் நடத்தி ஆகணும். அதுக்கு வந்து நான்லாம் என் பைசாலாம் போட முடியாது. நீங்க செலவழிங்க அப்படிங்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்துட்டு போன நவம்பர் மாதம் ஒரு ரெய்டு விடுறாங்க. ரெய்டு விட்டு மார்ட்டின், அவரோட மருமகன் ஆதவ் அர்ஜுனா எல்லாரோட இடங்களையும் ரெய்டு விட்டுட்டு, "டேய் ஒழுங்கா போயிட்டு நீ வந்துட்டு விஜய் கூட வந்துட்டு அவர கொஞ்சம் நல்லா கொண்டு வர்றதுக்கு வந்து நீ உன்னோட துட்டெல்லாம் செலவழிச்சேன்னா நான் வந்துட்டு உன்னை கை வைக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை வச்சு ஒரு மிரட்டி விட்டாங்க. இப்போ பார்த்தா ஃபுல்லாக வந்து விஜய்க்கு பேக் போனா வந்துட்டு பாருங்கள் எல்லா மீட்டிங்லையும் வந்து விஜய் வந்துட்டு நீ இப்படி பேசு அப்படி பேசுங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பார். விஜய் பேசுகிறப்பெல்லாம் வந்துட்டு எல்லாம் இவர் சொல்கிறது தான் விஜய் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு ஆன்லைன் சூதாட்டத்தின் பணத்தால் தான் இந்த தாவேக்காவை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி தான் நமக்கு பார்க்கவே தெரியுது. ஏன்னா அப்படி இருக்கிறப்ப நடிகர் விஜய் அவர்கள் இந்த 89 பேர் பலியாகி இருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வங்கி அதிகாரி அவரோட குடும்பமே பலியாயிருக்கு. நம்ம பேப்பர்லலாம் பார்த்துருப்போம். அவரோட மனைவி 2 குழந்தைகளோட வந்துட்டு அவர் வந்து கோடிக்கணக்கில இழந்துட்டாரு. இந்த மாரி வந்துட்டு மக்களை வந்து உள்ளுக்குள்ள இழுத்து அது வந்து மிகப்பெரிய மோசடி. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னன்னா அவங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி மட்டும் போட்டு ஒதுங்கிருச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் போராடி பார்க்குது. நீதிமன்றத்தில வந்து பார்த்தா அவங்க வந்துட்டு இது வந்து அறிவுபூர்வமான விளையாட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆக மொத்தம் நம்ம மக்களை வந்துட்டு சின்னாபின்னமாக்கக்கூடிய ஆன்லைன் லாட்டரிக்கு முழுக்க முழுக்க நடிகர் விஜய் வந்து சப்போர்ட்டா இருக்கார். இது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு பதில் சொல்லுங்க நடிகர் விஜய் அவர்களே.